வெல்கம் பேக் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த இபிஎஃப்ஓ எக்ஸாம் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சியிலேருந்து கண்டக்ட் பண்ண இபிஎஃப்ஓ எக்ஸாமுக்கான பாலிட்டி ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் பக்கமாக பாலிட்டியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் கீ, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது எந்த பார்ட்ஸில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ஜென்ரலாக வந்து பார்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். 25 பார்ட்ஸ் இருக்குது இப்போதைக்கு. அந்த 25 பார்ட்ஸில் நமக்கு ஃபெமிலியராக நமக்கு தெரிஞ்ச பார்ட்ஸு பார்ட் 1லேருந்து 6 வரைக்கும் தான் நமக்கு நல்லா ஃபெமிலியராக தெரியும். அதுக்கு மேலே இருக்க பார்ட்ஸ்லாம் அப்பப்போ நம்ம தேடி பார்த்து ஒரு சில பார்ட்ஸை ரொம்ப குறிப்பிட்டு படித்தோம்னா மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ நமக்கு ஃபெமிலியராக இருக்க பார்ட்ஸில் 5 என்ன, 6 என்ன, இது யூனியன், அதே மாதிரி 6 ஸ்டேட் பார்த்துருக்குமா. ஸோ அதை வச்ச கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ன்றது எதில் வரும்? யூனியனுக்கு கீழே தானே வரும். ஸோ அப்போது பார்ட் 5. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னர் எதுக்குள்ளே வருவார்? ஸ்டேட்டுக்குள்ளே தானே வருவாங்க. இதே பிரசிடென்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது யூனியனுக்குள்ளே வருவாங்க. ஆனால் கவர்னர் கொடுத்துருக்காங்கன்றதுனால எதில் வருவார்? ஸ்டேட்டில் வருவார். ஸோ பார்ட் 6 எங்கே இருக்குன்னா 1 இங்கே இருக்குது. ஸோ பி. நெக்ஸ்ட்டு பாரோயிங்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து புதுசாக இருக்கக்கூடியது, நமக்கு ஃபெமிலியராக நம்ம அதிகமாக இந்த விஷயத்தை பார்த்துருக்கே மாட்டோம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆனால் கேள்விப்பட்டிருப்போம். அமெண்ட்மெண்ட் மூலிமா வந்திருக்கும். எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்கும்? 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2011 வந்திருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து பார்ட் 9Bயில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 4. அப்போ டிஃபால்ட்டாக இது என்ன? 3ன்றது தான் ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4132. ஆன்சர் 4132. நம்ம பார்ட் 12 நம்ம மோஸ்ட்டாக பார்த்துருக்கே மாட்டோம்ல. பாரோயிங்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்க விஷயம் ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், சூட்ஸ். இந்த பார்ட் 12 பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. நம்ம 25 பார்ட்ஸை எடுத்து வச்சு நம்ம 1 by 1 படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மைண்டில் நிற்குமா அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்ப ரிவிஷன் பண்ணாமல் அது மைண்டில் நிற்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு சில கொஷின்ஸில் வர ஒரு சில பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த கொஷினில் பார்ட் 12ன்றது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த கொஷின் எடுத்து வச்சு பார்ட் 12 படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்குமே மறக்காது. ஓகே, அந்த கொஷினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். ஸோ அது மறக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த பேராக்லேருந்து நான் அப்படியே அந்த பார்ட் 12 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது, ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போது பார்ட் 12 கீழே தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாமே வருதுன்னு தெரியும். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில், ஃபினான்ஸ் கமிஷன்லாம் எந்த பார்ட்டில் வருதுன்னு கேட்டாலும் பார்ட் 12 தான் வருதுன்றது தெரியும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கா? நம்ம 300A இருக்குல்ல, 44th அமெண்ட்மெண்ட் மூலிமா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஷிஃப்ட் பண்ணி இங்கே 300Aல வச்சோமா. ஸோ அதுவும் இந்த இது கீழே தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது ஏதாவது புதுசாக ஒரு சில பார்ட்ஸோ புதுசாக ஆர்டிகல்ஸோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது திரும்ப மறக்காது. நம்ம மொத்தமாக 25 பார்ட்ஸும் எடுத்து வச்சு படிக்கும்போது கம்பல்சரி ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ரிவிஷன் பண்ணாமல் அது மறந்துடும். சரியா? நெக்ஸ்ட் கொஷின். Who amongst the following is not a member of GST Council? நம்ம மேலே பார்த்தது தான். அதே ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கன்றதை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது எங்கே இருக்குது அப்படின்னா பேராக்டோட ஆர்டிகல் 279A ஜிஎஸ்டி கவுன்சிலோட ப்ரொவிஷன்ஸ்லேயே இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தானே என்ன சொல்லியிருக்காங்க? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் சேர்பர்சன். நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் சார்ஜ் ஆஃப் 2 இதில் இருக்காங்க, ரெவன்யூ ஆர் ஃபினான்ஸ். இவர் ஒரு மெம்பராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் ஆர் எனி அதர் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்களும் மெம்பர். ஸோ இந்த 3 கொடுத்துருக்காங்களா? இந்த 3 விஷயந்தான் மேலே கொடுத்துருப்பாங்க. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இவர் தான் சேர்பர்சன். நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ், அதே மாதிரி மினிஸ்டர் நாமினேட் பை த ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர்ன்ற இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்கவே இல்லை. இதில் எந்த இடத்துலையுமே, இந்த 3 இடத்துலையுமே நம்ம பிரைம் மினிஸ்டர்ன்ற வார்த்தை கொடுக்கவே இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அதில் மெம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் த ரெஃபரன்ஸ் டு ஆர்டிஐ ஆக்ட்? ஆர்டிஐ ஆக்ட் பேஸ் பண்ண கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதே மாதிரி அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அ கமிட்டி ஹெட்டட் பை த சீஃப் ஜஸ்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு by recommendation. யாரோட recommendation? அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, recommendation of a committee headed by Chief Justice of India கொடுத்துருக்காங்க.
ஆனால் இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிஎம், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதே மாதிரி ஒரு கேபினட் மினிஸ்டர், மூணு பேர் தான் இருப்பாங்க. அந்த கேபினட் மினிஸ்டர் வந்து chosen by PM, nominated by PM லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதே மாதிரி ஒரு கேபினட் மினிஸ்டர். அந்த கேபினட் மினிஸ்டர் யார் நாமினேட் யார் நாமினேட்னா PM தான் நாமினேட் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க மூணு பேர் தான் இந்த கமிட்டி. அந்த கமிட்டியோட ஹெட் டிஃபால்ட்டாக யார் இருப்பா? PM தான் இருப்பாங்க. ஸோ இந்த மூணு பேரோட கண்டிஷன்ஸில் ஏதாவது சீஃப் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை இருக்கா? சீஃப் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை அங்கே வரவே இல்லை. ஸோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட், while the chief information commissioner is not eligible for reappointment after the completion of 5 years. ஸோ அவங்களுக்கு 5 years டென்யூர் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு. கூடவே ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டில் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்ட் படி பார்த்தோம்னா யாருமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, யாருமே ரீஅப்பாயின்மெண்ட்டு கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தப்பு. ஸோ ரெண்டுமே தப்புன்றப்ப neither 1 nor 2. Option D. Next, consider the following statement with reference to the Constitution of India. The Parliament can make laws on matters enumerated in the Union list and or the concurrent list. நமக்கு தெரியும் பார்லிமெண்ட் எதில் லா மேக் பண்ணலாம்? யூனியன் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணலாம், அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்லையும் லா மேக் பண்ணலாம். அது போக 3 லிஸ்ட்டில் நம்ம டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு இல்லையா, யூனியன், ஸ்டேட்டு, கன்கரண்ட், இது இல்லாத போக இருக்கிற விஷயங்கள் ரெசிடுவரி லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுலேயும் லா மேக் பண்ணலாம். அப்போ ரெண்டு இதுலேயுமே லா மேக் பண்ணன்றப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். யூனியன்லேயும் லா மேக் பண்ணலாம், கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் லா மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட், த பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஆன் எனி மேட்டர் நாட் enumerated in concurrent list or the state list. இப்போது யூனியன் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் இருக்குது, அது போக ரெசிடுவரி லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம யூசேஜ் பர்பஸ்க்காக ரெசிடுவரி லிஸ்ட். ஸோ 4 லிஸ்ட் இருக்கா? இவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஆன் எனி மேட்டர் நாட் enumerated in the concurrent list or state list. கன்கரண்ட்டும் ஸ்டேட் லிஸ்ட்டும், இந்த 2 லிஸ்ட்டை தவிர மீதி 2 விஷயம் என்ன இருக்குது? யூனியனும் ரெசிடுவரி இருக்கா? இது ரெண்டுத்துலேயும் பார்லிமெண்ட் லா மேக் பண்ணலாமா முடியாதா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்லிமெண்ட் கேன் மேக் லான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யூனியன் லிஸ்ட்லையும் லா மேக் பண்ண முடியும், ரெசிடுவரி லிஸ்ட்லையும் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் கொடுத்துருக்கும். இவங்க கொஷின் வந்து பார்லிமெண்ட் கேன் மேக் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல கன்கரண்ட் லிஸ்ட்லையும் லா மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒன்லின்ற வார்த்தை ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க இந்த 2 லிஸ்ட்டை தவிர மீதி இருக்க லிஸ்ட்டில் வந்து பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியுமா இல்லையான்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லா மேக் பண்ண முடியும், யூனியன்லேயும் மேக் பண்ண முடியும், ரெசிடுவரிலையும் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. Next, 119. Only the Supreme Court of India is vested with the power to punish for the contempt of court. Contempt of itself. Next, both the Supreme Court of India and High Courts have advisory jurisdiction. கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பனிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்லாம் கிடையாது, ஹை கோர்ட்டுக்குமே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கான்ஸ்டியூஷன்லேயே. இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 129ல் சுப்ரீம் கோர்ட் டு பி a court of record இருக்கா? ஸோ இந்த ஆர்டிகலில் shall have all the powers of such a court including the power to contempt of itself. சரியா? இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கானது 129. நெக்ஸ்ட் 215 பாருங்கள், அதே ஹை கோர்ட்ஸுக்கும் சேம் அதே இதுதான். shall have all the powers of a court including the powers to contempt of itself. அப்போது 2 கோர்ட்டுக்குமே, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி ஹை கோர்ட்டுக்கும் சரி நம்ம பவர்ஸ் கொடுத்துருக்கோமா? அப்படி இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி த சுப்ரீம் கோர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. நெக்ஸ்ட்டு, போத் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஹேவ் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் 2 கோர்ட்டுக்கும் கொடுத்துருக்கோமா? 143க்கு கீழே மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டிக்கல் தான் நம்ம இம்ப்ளிசிட்டாக வந்து நம்ம அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். ஸோ 143ல் மட்டும்தான் இருக்குது. அப்போது போத்துன்னு இந்த இடத்துல வரக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான், ஹை கோர்ட்ஸ்க்கு கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா neither 1 nor 2. Next, 120. Which are the following subject or provisions fall under the DPSP of Constitution of India? ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டிபிஎஸ்பியில் ஃபாலோ ஆகிற ப்ரொவிஷன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே வேர்பட்டிம் வந்து நம்ம பார்க்கணும்.
டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, எல்லா விஷயமும் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த ஒவ்வொரு வேர்பட்டிமும் நம்ம பார்த்தோம்னா தான் அது டிபிஎஸ்பியில் இதே மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் பர்சன்ஸ் லிவிங் இன் இந்தியா. நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றதை பார்த்தோன்னே ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நினைப்போம். சரி, இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 6 இயர்ஸ். சரியா? டிபிஎஸ்பி வந்த புதுசில், அதாவது கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணாங்க இல்லையா, கிரியேட் பண்ண டைமில் ஆர்டிகல் 45ல் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க கான்ஸ்டியூஷன் வந்த புதுசில். அது வித்தின் 10 இயர்ஸ் ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு 86 அமெண்ட்மெண்ட் எப்போ வந்துச்சு? 86th அமெண்ட்மெண்ட் வந்து 2002ல் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிகல் 21A கீழே 6 to 14 இயர்ஸ்க்கு கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் ஆட் பண்ணோமா? அப்போ 6 to 14 இயர்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆட் பண்ணிட்டோம். அப்போ ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் டிபிஎஸ்பியில் அப் டு 14 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 14 இயர்ஸில் 6 to 14 நம்ம பண்ணிட்டோம். அப்போ மீதி பெண்டிங் என்ன இருக்குது, 1 to 6 இயர்ஸ் தானே இருக்குது. ஸோ அந்த 1 to 6 இயர்ஸ்க்காக மாற்றின ப்ரொவிஷன் தான் இந்த 6 இயர்ஸ். இப்போ டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப் டு 14 இயர்ஸ் இருக்காது, அப் டு 6 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 6 to 14க்கு நம்ம இன்னொரு ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டாக கிரியேட் பண்ணிட்டோன்றதுனால இந்த 6 இயர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேவா? அப்போது இது 14 இயர்ஸ் கொடுத்துருவாங்க, இது தப்பு. நெக்ஸ்ட்டு, ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இது நமக்கு தெரியும் ஆர்டிகல் 51. ஸோ இது கரெக்டு. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்கள் என்ன கரெக்டாக இருக்கலாம். இப்போ 1 நீங்கள் கரெக்ட்னே வச்சுக்கலாம், 1ம் 3யும் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சரியா? 1ம் 3யும் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 1 and 3 இருக்கா? 1 and 3 இல்லை. அப்போது என்னவாக இருக்கும், நம்ம சூஸ் பண்ண 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, நான் அதோட ஆர்டிகல் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் பர்சன்ஸ் லிவிங் இன் இந்தியா இருக்கா? இப்போ இதுதான் ஆர்டிகல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த சிட்டிசன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் முக்கியம். சரியா? ஆல் பர்சன்ஸ்ன்ற வார்த்தை இந்த இடத்துல இருக்கா? சிட்டிசன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஆல் பர்சன்ஸ்ன்னு வந்ததுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஃபார் சிட்டிசன்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆனால் ஆல் பர்சன்ஸ்ன்னு கொடுத்துருந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 3 மட்டும்தான் இப்போ கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Next, which of the following statements are correct? Chief Justice of India is the highest administrative officer of the Supreme Court of India. Supreme Court பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து சீஃப் சிஜேஐன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கிடையாது, செக்ரட்டரி ஜென்ரல். ஓகேவா? அவங்க தான் வருவாங்க. அப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பாயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட், administrative powers for determining the work structure of Supreme Court and its registry are exclusively vested in the Chief Justice of India. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம நார்மலாக ஜிஎஸ் படிக்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் மூலிமா நம்ம அட்டன் பண்ணது மூலிமா இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தா வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெமிலியரான ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அதனால் the person who has been a judge of Supreme Court of India can practice after retirement. ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எங்கே? ஒன்லி இன் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நாட் இன் எனி அதர் கோர்ட் வித் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், வேறு எந்த கோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெர்பட்டிம் பார்ப்போம். அதுக்கான வெர்பட்டிம் நான் காட்டுறேன். இது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன். சரியா? நோ பர்சன் ஹூ ஹேஸ் ஹெல்ட் ஆஃபீஸ் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவங்க ஷால் ப்ளீட் ஆர் ஆக்ட் இன் எனி கோர்ட் ஆர் பிஃபோர் எனி அத்தாரிட்டி வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க நோ பர்சன். அப்போது யாருமே ஜட்ஜாக இருந்தவங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவங்க எந்த ஒரு கோர்ட்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், வேறு எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரொவிஷனில் எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 3யும் வராது இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், a designated senior advocate of the Supreme Court of India is not entitled to appear in the Supreme Court of India without an advocate on record. இப்போது
அட்வொகேட்ஸ்லாம் வந்து பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களே, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் வந்து கேசஸ் ஹேண்டில் பண்ண முடியும், அங்கே போய் அப்பீர் ஆக முடியும், வக்காலத்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணுறதுலேருந்து பேப்பர் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் நம்ம அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக முடியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபெமிலியரானது இல்லை, இதுவும் ஃபெமிலியரானது இல்லை. பட் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ரெண்டுமே தப்புன்னு சொல்லியாச்சு. அப்போது ஒன்று தப்பு அப்படின்னாலே என்ன ஆகுது, மொதல் 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு 3 கம்பல்சரி தப்புன்றது நமக்கு தெரியும், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அப்போ 3யும் வராதுன்னு நமக்கு தெரியும். அப்போ மீதி இருக்க ஆப்ஷன் என்ன, 2 and 4. ஸோ 4 வந்து நமக்கு ஓரளவுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தா உண்டு, அப்படி இல்லைனாலும் எலிமினேட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது 2 and 4 நம்ம கரெக்டு. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்கும், இதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் 2 and 4. இது கொஞ்சம் புதுசாக இருக்க விஷயன்றதுனால ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் வந்து விட்டுறணும். ஓகேவா? Next, Supreme Court of India and the High Courts have exclusive original jurisdiction in disputes among 2 or more states. என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு இருக்காங்க. 2 or more ஸ்டேட்ஸுக்குள்ளே சண்டை நடக்குதுன்னா ஹை கோர்ட்டுக்கும் பவர் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? யாருக்கு பவர் இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. இந்த ஆர்டிகல் கீழே ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 131 கீழே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க அதே லைன்ஸ் பிட்வீன் 2 or more ஸ்டேட்ஸ். அதுக்கு கீழே பிரச்சனை நடக்குதுன்றப்போ யார் உள்ள வரா, சுப்ரீம் கோர்ட்டு தான் உள்ளே வராங்க. ஹை கோர்ட்டுக்கு நம்ம பவர் கொடுக்கவே இல்லை. ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனோ கான்ஸ்டியூஷனில் ஹை கோர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி இருக்காது. சரியா? அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னே தப்பு. நெக்ஸ்ட், ஒன்லி த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹை கோர்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் ஹேவ் த பவர் டு இஷ்யூ ரிட்ஸ். ரிட்ஸ் நமக்கு தெரியும், என்னென்ன ஆர்டிகல் 32, 226 இல்லையா? அப்போ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ன்றதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வருமா? வராது. ஸோ 1 and 2 ரெண்டுமே தப்பு. நெக்ஸ்ட், Chief Minister of a state has absolute no role in the entire appointment process of a High Court judge. ஹை கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டரோட ரோல் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தானே? அவரோட ரோல் வந்து அதில் கிடையாது. நெக்ஸ்ட்டு, லோக்கல் கஸ்டம்ஸ் conventions which don't contradict with the statute or constitution are recognized and taken into the account by courts while administering justice in certain spheres. ஏதோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சில நம்ம சொசைட்டியில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய கஸ்டம்ஸ், அதே மாதிரி கன்வென்ஷன்ஸ் பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம்ல, பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தோ இல்லை ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருந்தோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எப்போ நாட் கான்ட்ராடிக்ட்ன்ற வார்த்தை இதை நம்ம நோட் பண்ணணும். நாட் கான்ட்ராடிக்ட் ஒரு லாவோ இல்லை அதே மாதிரி கான்ஸ்டியூஷனோ அதுக்கு கான்ட்ராடிக்டாக இல்லாத வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம ஒரு நீதி கொடுக்கறதுக்காக எடுத்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் அது கான்ஸ்டியூஷனாக கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் நாட் கான்ட்ராடிக்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இப்போது. ஸோ 3 and 4 கரெக்ட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Next, consider the following statements about the electronic voting machine in India. EVM பற்றி கேட்டிருக்காங்க. The first use of EVMs in a Lok Sabha election was held in the year 2004 when EVMs were deployed nationwide. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு EVM எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1999 எலெக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 2004 கிடையாது. அது அந்த செகண்ட் ஆஃப் இருக்குல்ல, when EVMs were deployed nationwide இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் 2004 பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது 1999. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நெக்ஸ்ட்டு, votes are recorded in control units and VVPATs are exactly the same time. எக்ஸாக்ட்லி ஒரே டைமில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பஞ்சிங் மிஷினில் ஓட் பண்ணுறோம். ஓட் பண்ணதுக்கப்புறம் விவிபேட்டில் வந்து நம்ம யாருக்கு போட்டோம் அப்படின்றத ஒரு பிரிண்ட் வருமா, பேப்பர் வரும். அது கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த பாக்ஸில் விழுந்துரும்ல. ஸோ நம்ம பஞ்ச் பண்ணும்போதே டேரெக்டாக அங்கே வந்துடுதா? கிடையாது. நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டைம் லேகுன்றது இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி சேம் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் டைம் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நெக்ஸ்ட், 2 PSUs. இந்த EVM பற்றி யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதை பற்றி BEL பெல்லும் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ஃபேக்சுவலி கரெக்ட். ஸோ 3 only. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 only. நெக்ஸ்ட், which are the following statements about national e-Vidhan application are correct? e-Vidhan application எதுக்காக வந்ததுன்னு தெரியுமா?
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துடப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நேஷனல் இ-விதான் அப்ளிகேஷன். ஸோ இதில் இருக்க எல்லாமே ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன் அப்படின்றது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷனே கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் கோர் எய்ம் இஸ் ஃபார் எண்ட் டு எண்ட் டிஜிட்டலைசேஷன் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுதான் மெயினாக அதோட அப்ஜெக்டிவே இதுதான். இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் டெவலப்டு பை த பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்னு கொடுத்துருக்காங்கல்ல. செக்ரட்டரியேட் இந்த இடத்துல வராது, பார்லிமெண்ட் மட்டும்தான். செக்ரட்டரிக்கான ரோல் இந்த இடத்துல இல்லை. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 3 எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் போயிடும். இன்னொன்று 1 to 4ன்றதெல்லாம் நமக்கு கரெக்டுன்றது தெரியும்ல, பேசிக்காக ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் தான் பார்த்த கொஷின்ஸ். ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான கொஷின்ஸ் கிடையாது. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின். இது மட்டும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். மற்றபடி மீது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸை வச்சு அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாருமே மற்ற ஃபேக்கல்டிஸ் போடுவாங்க. தேங்க்யூ.